தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டகள் முழவின் ஏக குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழுநி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிற்குமாதோ என்று கம்பநாடன் மருத நிலத்தை வர்ணிக்கிறார். மருத நிலம் வளமை பொங்கும் நிலம். இங்கு தாமரை தடாகம், தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் மயிலின் நடனத்திற்காக, அதாவது இரவு மாலை வேளையில் நடக்கக்கூடிய நடன நிகழ்ச்சி, தாமரை விளக்காக நின்று ஒளி வீசுகின்றது. அதை குவளைகள் விழித்து நோக்கின்றன. தென்திரை அப்படின்னாக்கா நம்மளுக்கு குளத்தில் வரக்கூடிய ஒரு அலை, அது எழுநி காட்டுகிறது. எழுநி என்றால் ஒரு நாடகம் நடக்கின்றது. அந்த நாடகத்துக்கு பின்புலமாக ஒரு காட்சி அமைப்பாக ஒரு திரையை வரைந்து வைத்திருப்பார்கள். நம்ம சங்க காலத்திலேயே ஒரு நாடகம், ஏன்னா நம்ம மொழியே நாடக தமிழாகவும் இருந்திருக்கிறது. அப்படி நாடகம் நடக்குள்ள காட்சி களம் எது அப்படின்னு மக்களுக்கு விரிவிக்கிறதுக்காக எழுநி என்ற திரைகளில் ஓவியங்களை வரைந்து வைத்திருப்பார்கள். அதை அந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய அலைகள் காட்டுகின்றன. இசையாக மேகம் கொண்டல்கள் முழங்குகின்றன. முழவு எப்படி முழங்குமோ அதே போல் மேகங்கள் முழங்குகின்றன. தேம்பிலி மகரையாள்னு மகரையாளினுடைய அந்த இசையின் அருமையை சொல்லுகிறார். அந்த இசையின் அருமையை வண்டுகள் பாடுகின்றன. தாமரை மலரில் முயக்கிக் கொண்ட வண்டுகளின் அந்த ஒளியை மகரையாளை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மருத நிலம் இந்த அளவுக்கு அழகாக வீட்டிருக்கின்றது. கம்பநாடன் ஒரு சொல்லோவியமாக வரைந்திருக்கின்றார். அந்த சொல்லு ஓவியத்தை ChatGPT மூலமாக ஒரு சின்ன வரைகலையாக செய்த இந்த படத்தை பாருங்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கும் கற்பனையாக அந்த காட்சி மனக்கண்ணில் அப்படியே உயிர் பெற்று எழும். கம்பநாடனை படிக்கக்குள்ள கம்ப சித்திரம் அப்படின்றது அறியாதவர்கள் கம்ப சூத்திரம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒவ்வொரு பாடலும் கம்பநாடன் சொல்லோவியமாக வரைந்திருக்கிறார். அதை கற்கும் பொழுதுதான் நாம் உணர முடியும். நன்றி, வணக்கம்.